பெரிய வைப்பே வந்து இந்த பழைய சோறு தான். இரவில் மோரை ஊற்றி கொஞ்சம் உப்பு கல் போட்டு அதை வந்து மூடி போடாமல் வெள்ளை துணி தூய பருத்தி துணியை வேடு கட்டி வச்சு மண்பானையில் காலையில் அது வாசனையாக எடுத்து சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாயோட மிதுக்கவத்தை சுண்டவத்தை சேர்த்து சாப்பிட்டா அதுக்கு இணை வேறு ஈடு இணை இல்லை. அப்போ இந்த பாரம்பரியத்தில் இருக்கும்போது அன்பு தம்பி பரோட்டா கடையில் சாப்பிடும்போது கலக்கிய ஊத்துனா ஒரு வாடைன்னு சொன்னார், முட்டை ஆஃப் ஆயில போட்டா ஒரு சுவைன்னு சொன்னார். எனக்கு இதை பற்றி ரொம்ப வருத்தம் உண்டு. தம்பிகளா, நீங்க சாப்பிட்ற முட்டை எங்க இருந்து வருது? முட்டையின் நகரமான இருந்து வருது. என்னோட பாரம்பரியம், எங்க அப்பச்சி அப்பத்தா வளர்த்த கோழி என்ன இருந்துச்சு, சேவலோட இணை சேர்ந்து அந்த கோழி முட்டையிட்டு வந்துச்சுன்னா அந்த முட்டையை அவயத்தில் வச்சோம்னா அடகாக்க வச்சோம்னா அந்த முட்டை குஞ்சு பொறிக்கும். அப்ப குஞ்சு பொறிச்சுச்சுன்னா உயிராற்றல் தத்துவத்தின்படி அது இனப்பெருக்க ஆற்றல் இருக்கு. அப்ப நீங்க சாப்பிடுற உணவு வந்து வெறும் இறைப்பையை நிரப்புறதா? அதற்கு அடுத்தபடியாக இனப்பெருக்கத்தை வம்சத்தின் அடிப்படையில் சந்ததி பெருக்கத்தோடு சான்றாக தமிழினத்தின் அடையாளமாக நிறுத்துறதா அந்த பாரம்பரியம்.